ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நான் நல்லா பெற முடியும் என அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு. ஸோ உங்களுடைய ராசி வேறையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ராசி பலன்களை உங்கள் ராசிக்கு பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே. எனவே அனைவருமே உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ கண்டிப்பாக பார்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் சுபதின வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நமது ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க. அதுக்கு முன்னாடி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. அது ஒன்று. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. இந்த இரண்டையுமே நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க. மேலும் தைப்பூச தினமான இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறப்பு வாய்ந்தது. சிறப்பான சில அபிஷேகம் மற்றும் பூஜைகள் முருகனுக்கு நடைபெறும் என்பதால் அதில் கலந்து கொண்டு முருகனுடைய பரிபூர்ண அருளை பெற்று காரியங்களில் வெற்றிகளை பெற அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 11ஆம் இடத்தில் சனி, சூரியன், புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள். சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதன் காரணமாகவும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு தைரியத்தை தரும் நண்பர்களே. தைரியம், தன்னம்பிக்கை இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு உற்சாகமான மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. மேலும் சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் கூட இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. பல விஷயங்கள் உங்க தோல்ல இன்னைக்கு விழுங்க. இன்றைய தினம் நீங்கள் தெளிவான சிந்தனை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. திடீர்னு சில பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படியானால உங்களுடைய செலவுகளை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு அந்த திடீர் பண வரவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் மிக முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுடனும் நெருங்கிய நண்பர்களுடனும் நீங்கள் நேரத்தை செலவிடுவது ஆனந்தமாக உங்களுக்கு இன்றைய தினத்தை மாற்றித்தர உதவிகரமாக அமையும் நண்பர்களே. உடன்பிறப்புகள் கண்டிப்பாக உதவிகரம் நீட்டுவாங்க. இன்றைய தினம் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரதுனால மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனக்கவர்ந்த காதலுடன் போகும்போது அவருக்கு பிடித்தமான ஆடைகளை கவனமாக தேர்வு செய்து அணிய வேண்டும். இதன் மூலமாக காதல் வாழ்க்கையை நீங்கள் சில சங்கடங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி கவனமா உங்க உடைகளை நீங்க தேர்வு செய்யாம இருந்தீங்கன்னா உங்க மனக்கவர்ந்த காதலரின் கோபத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்களது திருமண மாணவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து எங்கேயாவது சின்ன சின்ன டூர் போறதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யலாங்க. அப்பயும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அது பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. 3ஆம் நபர் தலையீட்டை மட்டும் உங்க இருவருக்குள்ளார நீங்க கண்டிப்பாக அனுமதிக்காதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. கடன் சார்ந்த துன்பங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவீங்க. மற்றவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் பொது வாழ்க்கையில உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் நீங்கள் செல்லும் இடங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக உயரும். எனவே தேவையான உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளிலும் சரி, உங்களது சுய தொழில் புரியக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணிகளில் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணுங்க. அலட்சியமா இருக்கக்கூடாது. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் உங்களுடைய கான்ட்ராக்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க இன்னைக்கு அலட்சியம் காட்டாமல் கொஞ்சம் கூடுதல் கவனமோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி, சுயதொழிலாக பணிபுரியக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குங்க நண்பர்களே. கொஞ்சம் கவனம் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு தேவை நண்பர்களே.
இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக நமது மேதன் டுடே ராசிபலன் சேனலோட எல்லோருமே இணைந்திருக்கீங்களா? எல்லோருமே நமது மேதன் டுடே ராசிபலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கங்க. அப்போதான் நீங்க நமது புதிய வீடியோக்கள உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஆன் டைம்ல பெற முடியும். ஸோ நமது வீடியோவ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அது அமையும். 2வதாக நீங்கள் நமது வீடியோவை முன்கூட்டியே பார்த்து நல்ல ஒரு உங்க வாழ்க்கைக்கு தேவையான பிளானை ஏற்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பா நமது பொதுவான ராசி பலன்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும் நண்பர்களே. அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தால் தான் அது கிடைக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. புதியவர்களும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க கிரீம் கலரையும், ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு லக்கியஸ்ட் கலர்ஸா அமையும். மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது, நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இந்த தினம் உங்களது சகோதர, சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. தேவையான உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அவர்கள் மூலமாக இருக்கு. உடன் பிறந்த ஒரு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே சந்தோஷமாக இன்றைய நாளை நீங்கள் அனுபவிப்பீங்க. கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதிதாக நல்ல ஆர்வமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய விருப்பமான சில எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க. நீண்ட நாள் ஆசை ஒன்று இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு. மேலும் மற்றவருடைய விருப்பங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய யோகம் கூட இன்றைய தினம் இருக்குங்க. சங்கிலி தொடர் மாதிரி இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால மன நிம்மதி பெறுவீங்க. பண வரவுகள் உங்களுக்கு திடீர்னு சில வெவ்வேறு வழிகளில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்குறதுனால ஆனந்தமான நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமையும். விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாத்தையும் நீங்க சமாளிப்பீங்க. உங்களுடைய எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது தானாக விலகிக் கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உங்களோட உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதனால உடல் தொந்தரவுகள் எல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும், ஆனந்தம் பெருகும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு இப்போது லாபகரமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன். ஆனா எல்லாருமே பிடிச்சிருந்தாலும் ஏன் லைக் பட்டன் அழுத்துறது இல்லைன்னு எனக்கு தெரியல. நீங்க எந்த அளவுக்கு நமது வீடியோ லைக் பண்றீங்கங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களுடைய அன்புனால, உங்களுடைய அந்த ஆதரவுனால எங்களுடைய டார்கெட் ஆன 1 மில்லியன் லைக்கை நாங்க அடையறதுக்கு கண்டிப்பாக நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதற்காக நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கண்டிப்பாக உங்களது கருத்துக்களை பதிவிடுங்க. உங்க மதிப்புமிக்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அது எங்களுடைய வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா உதவிகரமா இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டை பதிவிடலாம். மேலும் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பர்கள் யாரும் மீன ராசியில இல்லைங்க நீங்க சொல்லலாங்க. நீங்க கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லாருமே நமது ராசி பலன்களை பார்க்க முடியும். எப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். எல்லாருமே அவங்களுடைய ராசி பலன்களை அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா உங்க நண்பர்களுடைய அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.